ருக்மிணிக்கு உடல் ரீதியா ஏதாவது பிரச்சனையா? ஏன்னா அவளுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்குற டாக்டர் என்கிட்ட வந்து ருக்மிணி மேல இன்னும் கேர் எடுத்துக்கணும்னு சொல்றாங்க. அதான் உங்ககிட்ட கேட்டா ருக்மிணி பத்தி விவரம் தெரியும் தான் உங்களை கூப்பிட்டேன். ஆமா மேடம், அவளுக்கு 4 வயசு இருக்கும்போது அவங்க அம்மா தவறிட்டாங்க. அந்த அதிர்ச்சியில தான் ருக்மிணிக்கு முதல்ல ஃபிட்ஸ் வந்தது. அப்போ அந்த விஷயத்தை நாங்க பெருசா எடுத்துக்கல. அம்மா இறந்த கையோட அவ அப்பாவும் 1 வருஷத்துல இறந்துட்டாரு. அப்போ ஒரு தடவை ருக்மிணிக்கு ஃபிட்ஸ் வந்தது. அதுக்கப்புறம் சரியா போச்சு. அதுக்கப்புறம் நார்மலா தான் இருந்தா. அப்புறம் அவ கல்யாணத்துல ஒரு தடவை ஃபிட்ஸ் வந்தது. கல்யாணத்துல ஏன் ஃபிட்ஸ் வந்தது? கல்யாண மாப்பிள்ள கல்யாணத்தன்னைக்கு மணமேடைக்கு வராம ஓடி போயிட்டான். அந்த அதிர்ச்சியில ருக்மிணிக்கு மணமேடையில ஃபிட்ஸ் வந்தது. வாழ்க்கையில அவளுக்கு எப்பெல்லாம் அதிர்ச்சியும் ஏமாற்றமும் வந்ததோ அப்பெல்லாம் அந்த நோய் அவளை கடுமையா தாக்கிருக்கு மேடம். சரி, மருத்துவ ரீதியா ருக்மிணி திருமணம் செஞ்சுக்கிறதும் குழந்தை பெத்துக்கிறதும் அவ உயிருக்கு ஆபத்துன்னு மெடிக்கல் ரிப்போர்ட்ஸ்ல இருக்கு. அதையும் மீறி அவளுக்கு ஏன் கல்யாணம் பண்ணி வச்சிங்க? அதுக்கு காரணம் ஒரு உயில் தான் மேடம். ருக்மிணிக்கு கல்யாணமாகி அவளுக்கு ஒரு குழந்தை பிறந்தாதான் அவளுக்கு இருக்கிற 500 கோடி ரூபாய் சொத்தும் அவளுக்கு சேரணும் உயிரில் இருக்கு. ஆமா மேடம், அப்படி இல்லைன்னா அந்த சொத்தெல்லாம் தான தர்மத்துக்கு போயிடும். அதனாலதான் மேடம் அவளுக்கு கல்யாணம் பண்ணி வைக்க வேண்டிய ஒரு கட்டாய சூழ்நிலை. ஆதிச்சு மண்டபத்துல இருந்து மாப்பிள்ள ஓடி போயிட்டான்னு சொல்றீங்க. அதுக்கு பிறகு கிருஷ்ணாவுக்கும் ருக்மணிக்கும் எப்படி கல்யாணம் நடந்துச்சு? அங்கதான் சார் சோலையம்மா ஜெயிச்சிட்டா. ருக்மணிக்கு சின்ன வயசுல இருந்தே ஒரு காம்ப்ளெக்ஸ் இருக்கு. தன்னை யாரும் அன்பை கவனிக்கல, தான் மேல அன்பு காட்ட யாருமே இல்லைன்னு தனக்கு தானே ஒரு எண்ணத்தை வளர்த்துக்கிட்டா. அவன் நினைப்புக்கு ஏத்த மாதிரியே பல சம்பவங்கள் நடந்துச்சு சார். இந்த சமயத்துல தான் சார் அயோத்தி குப்பத்துல இட்லி வியாபாரம் பண்ணியிருந்த சோலையம்மா ருக்மணி தங்கியிருந்த ஹாஸ்டலுக்கு வரப்போக இருந்தா. அப்பதான் ருக்மணிக்கும் சோலையம்மாக்கும் பழக்கம் ஏற்பட்டது. எப்படியோ 2 பேருக்குள்ளேயும் ஒரு பற்றுதல் ஏற்பட்டுச்சு. அந்த பற்றுதல் அப்படியே கிருஷ்ணாவை கல்யாணம் பண்ற வரைக்கும் வளர்ந்துச்சு. சோலையம்மா நெசமாலுமே ருக்மணி மேல அன்பு காட்டினாங்களா, இல்லனா ருக்மணியோட பலகீனத்தை பயன்படுத்திக்கிட்டு திட்டமிட்டு காயத்தி கண்ணாலம் பண்ணாங்களா? அது அந்த ஆண்டவனுக்கு தான் சார் வெளிச்சம். சார் எனக்கும் அந்த சந்தேகம் இருக்கதான் செஞ்சது. ஆனா ருக்மணி அவங்க மேல ரொம்ப நம்பிக்கை வச்சதுனால நான் மேற்கொண்டு எதுவுமே பேச வாய்ப்பு இல்லாம போயிடுச்சு. ஆனா எப்படியோ எல்லாமே நல்லபடியா நடந்து இன்னைக்கு அவளுடைய அத்தனை கோடி ரூபாய் சொத்துக்கும் ஒரு குழந்தைய வாரிசா பெத்துட்டா. ஆமா சார், நீங்க ஏன் திடீர்னு ருக்மணியை பத்தி இவ்வளவு டீடைல்ஸ் கேக்குறீங்க? ஏதோ ருக்மணிக்கு பிரச்சனையா? ஆமா, ருக்மணிக்கு மறுபடியும் அந்த வலிப்பு வந்து ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆயிருக்கா. உங்களுக்கு தெரியாதா? எனக்கு இது தெரியாது. சோலையம்மா சொல்லவே இல்லையே. தெரிஞ்சிருந்தா ஹாஸ்பிட்டல் போய் பார்த்துருப்பேன் மேடம். இப்போ ருக்மணிக்கு எப்படி இருக்கு? இப்போ ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ ஹாஸ்பிட்டலில் நல்லா தான் இருக்கா. மேடம், எனக்கு ஒரு சின்ன சந்தேகம். அந்த சந்தேகத்தை உங்ககிட்ட கேட்டு நிவர்த்தி பண்ணிக்கலான்னு பார்க்குறேன். கேளுங்க. ருக்மணிக்கு அவள் வாழ்க்கையில் ஏதாவது அதிர்ச்சியான சம்பவமோ ஏமாற்றமோ நடக்கும்போது தான் அந்த நோய் அவளை கடுமையாக தாக்கியிருக்கு. அந்த மாதிரி இப்போ ஏதாவது நடந்திருக்குமோ? அப்படியும் இருக்கலாம். ஆனாலும் ருக்மிணி முழுசா குணமடைஞ்சப்புறம்தான் அவகிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கணும். எனக்கு என்னமோ சோலையம்மா தான் அத்தனை கோடி ரூபாய் சொத்துக்கு ஆசைப்பட்டு ருக்மணிக்கு சரியான ட்ரீட்மெண்ட்டை கொடுக்காம உடம்பு சரியில்லாம போக காரணமா இருந்திருப்பாங்களோன்னு தோணுது. அர்ச்சனா, நீ தான் விசாரிச்சு கண்டுபிடிக்கணும். நான் கண்டுபிடிக்கிறேன் மாமா. மேடம், நீங்க ருக்மணியை கொஞ்சம் கேர் எடுத்து பாத்துக்கங்க. நான் போற வழியில ஹாஸ்பிட்டல்ல ருக்மணியை பார்த்துட்டு போறேன். சரிங்க, வரேன் மேடம். வரேன் சார். வாங்க மேடம். வணக்கம். வாங்க வாங்க. வணக்கம் மேடம். உங்களுக்காக தான் நாங்க காத்துட்டு இருக்கோம். இன்னைக்கு ருக்மணியை டிஸ்சார்ஜ் பண்ணிக்க சொல்லி டாக்டர் சொல்லிட்டாங்க. நாங்களும் அதுக்காக தான் வந்திருக்கோம். ருக்மணி எங்க இருக்கா? அவ உள்ள ரூம்ல தான் இருக்கா. நான் போய் டாக்டர்கிட்ட டிஸ்சார்ஜ் பண்ணிக்கிறோன்னு சொல்லிட்டு வந்தேன். ஒரு நிமிஷம் இருக்குமா? கிருஷ்ணா, நீங்க போய் டிஸ்சார்ஜ் பண்ற ஏற்பாடுலாம் பண்ணுங்க. ஓகே மேடம். ஒரு நிமிஷம் இருங்க. உங்ககிட்ட தனியா பேசணும். அதுக்காக தான் உங்களை நிக்க சொன்னேன்.
நான் 2-3 நாளாவே இந்த விஷயத்த உங்ககிட்ட கேட்கணும்னு நினைச்சேன். இன்னைக்கு தான் கேட்க நேரம் கிடைச்சது. ருக்மணிக்கு எதுக்கு நீங்க கல்யாணம் பண்ணி வச்சீங்க? எதுக்கு கல்யாணம் பண்ணி வச்சீங்க சொல்லுங்க. ருக்மணிக்கு கல்யாணம் பண்ணி அவ குடும்ப வாழ்க்கையில ஈடுபட்டா அவ உயிருக்கே ஆபத்து ஏற்படும் உங்களுக்கு தெரியும். அப்படி இருந்தும் நீங்க ஏன் அவளுக்கு கல்யாணம் பண்ணி வச்சீங்க? சொல்லுங்கம்மா. அர்ச்சனா கேக்குறால, சொல்லுங்க. டேய் பொன்னுரங்கா, இந்த மாதிரி கேள்வியெல்லாம் என்ன கேட்க சொல்லி அர்ச்சனா கிட்ட சொல்லி கொடுத்து கூட்டிட்டு வந்திருக்கியா? இதெல்லாம் உன் வேலைதான் எனக்கு தெரியும்டா. கொஞ்சம் இரு, உன்னை என்ன பண்றேன்னு பாரு. நீங்க 500 கோடி ரூபாய் சொத்துக்கு ஆசைப்பட்டுதான் இந்த கல்யாணத்தை பண்ணி வச்சீங்கன்னு எல்லாரும் பேசிக்கிறாங்க. அதெல்லாம் உண்மையா? ஐயோ, அப்படிலாம் இல்லம்மா. அவ கல்யாணத்துக்கு அப்புறமா தான் அவளுக்கு 500 கோடி ரூபாய் சொத்து இருக்குன்றதே எனக்கு தெரியும். அவ மேல அனுதாபப்பட்டுதான் இந்த கல்யாணத்தையும் நான் பண்ணி வச்சேன். நடக்க இருந்த ருக்மணி கல்யாணம் மணமேடையில நின்னு போனப்போ தனக்கு கல்யாணம் தடைப்பட்டதை நினைச்சு ருக்மணிக்கு வலிப்பு வந்துருச்சுமா. மயக்க நிலையில இருந்த அவளை நான் தான் மயக்கம் தெளிய வச்சேன். நான் தான் அவளுக்கு ஆதரவு கொடுத்தேன். அதெல்லாம் சரிதாமா. ஊர் உலகத்துல எத்தனையோ மாப்பிள்ளை பையனுங்க இருக்காங்க. அப்படி இருக்க உங்க பையனை மட்டும் எதுக்கு அவளை கண்ணால கட்டி வச்சீங்க? என்ன பொண்ணுரங்க தம்பி, என்ன பத்தி உங்களுக்கு தெரியாதா? தெரியுமே. உங்களை பத்தி நல்லாவே தெரியும். என்ன நடந்துச்சுன்னு சொல்லுங்க. காக்கா வலிப்பு வந்த பொண்ணை கட்டிக்க காலம் புறா வச்சு காப்பாத்த யார் முன் வருவா சொல்லுங்க? அதனாலதான் என் பையனுக்கு எடுத்து சொல்லி அவனை நான் சமாதானப்படுத்தி ருக்மணிக்கு வாழ்க்கை கொடுடான்னு சொன்னேன். என் பையனும் நான் கிழிச்ச கோட்டை தாண்டாம ருக்மணி கழுத்துல தாலி கட்டி அவளுக்கு வாழ்க்கை கொடுத்தாம்மா. கல்யாணத்துக்கு அப்புறம் குடும்ப வாழ்க்கையில ஈடுபட்டா அவ உயிருக்கே ஆபத்துன்னு டாக்டர் சொல்லியும் அதை பொருட்படுத்தாம அவங்க 2 பேரையும் குடும்பம் நடத்த எதுக்கு அனுமதிச்சீங்க? நான் எங்கம்மா அவங்கள அனுமதிச்சேன்? அவங்க 2 பேரும் ஒண்ணு சேரக்கூடாதுன்னு நான் அவங்கள பிரிச்சுதான் வச்சேன். ஆனா அத தப்பா எடுத்துக்கிட்ட ருக்மணி மனசு உடைஞ்சு போய் நேரம் என்கிட்ட வந்து, ஏன்த நாங்க 2 பேரும் புருஷன் பொண்டாட்டி தானே, எங்களை ஏன் பிரிச்சு வைக்கிறீங்க? நான் உங்களுக்கு மருமகளா வந்தது உங்களுக்கு பிடிக்கலையான்னு கேட்டுட்டா. அவளுக்கு போய் நான் என்ன காரணத்தமா சொல்றது? உண்மையை சொன்னா ரொம்ப அப்செட் ஆயிடுவான்னு நினைச்சு, எல்லாரும் ஒரு நாள் சாக போறவங்க தானே, இருக்கிற வரைக்கும் சின்ன சிறுசுங்க சந்தோஷமா இருந்துட்டு போட்டோன்னு சொல்லி நானும் அவகிட்ட எந்த உண்மையும் சொல்லாம விட்டுட்டேன். மேடம், இதுல ஏன் தப்பு என்ன இருக்கு சொல்லுங்க? நான் ருக்மணிய என் மருமகளா பாக்கல, என் மகளா தான் பாக்குறேன். அவ சந்தோஷத்துக்காக தான் நான் இதெல்லாம் செஞ்சேன். கடவுள் மேல பாரத்தை போட்டுட்டுதான் நான் அதுக்கு சம்மதிச்சேன். இந்த சோலையமா இந்த புழுவு புழுவுறா? நானும் உண்மையை சொல்ல முடியாம தவிச்சுக்கிட்டு இருக்கிறேன். இதையா சாக்கா வச்சு வாவரா நடிக்கிறாள. இரு சோலையம்மா, கூடி சீக்கிரமே உன் நடிப்பெல்லாம் போலின்னு என் அர்ச்சனா கிட்ட நான் நிரூபிக்கிறேன்னா இல்லையான்னு பாரு. ருக்மணிக்கு குழந்தை பிறக்க வாய்ப்பே இல்ல. அப்படியே குழந்தை அவ வயத்துல உருவானாலும் தங்காதுன்னு டாக்டர் சொல்லிருக்காங்க. அதுக்கப்புறமே இந்த குழந்தை எப்படி பிறந்துச்சு? அம்மா, நம்ம கையில என்னமா இருக்கு? ருக்மணிக்கு பிறந்த 5 குழந்தையும் எங்க கையை விட்டு போனாலும் 6ஆவதா ஒரு பொன் குழந்தை பிறந்து என் வயித்துல பாலை வாத்துருச்சுமா. நான் கும்பிட்ட தெய்வம் என்ன கைவிடலம்மா. எல்லாத்துக்கும் காரணம் என் கடவுள் ரங்கன் தான். அவன் தான் என்ன காப்பாத்திட்டான். சோலையம்மா, என் குழந்தைய என்கிட்ட இருந்து அபகரிச்சுட்டு சாமி கொடுத்தாரு நான் சொல்ற.
மணமேடையில ருக்மிணியோட கல்யாணம் நின்னு போனப்போ எனக்கு கல்யாணமே ஆகாத ஆண்டின்னு அழுதா. ஏமா கவலைப்படுற? ஏன் பையன் இருக்கான், நான் உனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறேன்னு சொல்லி அவனை கல்யாணம் பண்ணி வச்சேன். அன்னையில இருந்து இன்னைக்கு வரைக்கும் என் மருமகளுக்காக தான் நான் வாழ்ந்துட்டு இருக்கேன். இதுக்கு மேல என் மேல ஏதாவது சந்தேகம் இருக்கா? பின்ன இருக்காதா? அதனாலத்தையும் அர்ச்சனா கேக்குறா. சொல்லுங்க சொல்லியம்மா. மாமா கொஞ்சம் இருங்க. நான் இப்படிலாம் கேட்டதுல என்ன தப்பா எடுத்துக்காதீங்க. ஏதோ நான் அவங்கள பத்தி கேள்விப்பட்ட விஷயத்த என் மனசுல வச்சுக்காம உங்ககிட்ட கேட்டுட்டேன், அவ்வளவுதான். சரி இருங்க, நான் போய் டாக்டரை பார்த்துட்டு ருக்மிணியை கூட்டிட்டு வரேன். ஏமோ கொஞ்சம் நில்லுங்கம்மா. ஏமா அப்படி அபாண்டமா போய் சொல்றீங்க? 500 கோடி ரூபாய் சொத்துக்கு ஆசைப்பட்டு ருக்குமணியை வளைச்சு போட்டு கண்ணாலம் பண்ணதும் இல்லாம 5 குழந்தைகளுக்கு அப்புறமா 6வது குழந்தைய கடவுள் கொடுத்ததா இல்ல சொல்றீங்க? குழந்தைய நான் தானே கொடுத்தேன். உங்க மனசாட்சியத்தோட சொல்லுங்க, யார் குழந்தை அது? அது எங்க குழந்தைதான். அதுல உனக்கு என்ன பண்ணுறாங்க சந்தேகம்? வேண்டாமா, நீங்க இப்படி மாத்தி மாத்தி பேசுனீங்கன்னா நான் அர்ச்சனா கிட்ட எல்லா உண்மையும் சொல்லிடுவேன். போப்பா, போய் தாராளமா சொல்லு. இனிமே எனக்கு அதை பத்தி கவலையே இல்லை. ஆமாப்பா, சொல்ல வேண்டான்னு உங்ககிட்ட கெஞ்ச வேண்டிய அவசியம் எனக்கு கிடையவே கிடையாது. என்ன சோலையம்மா, நான் அர்ச்சனா கிட்ட சொன்னா என்ன நடக்குங்கிறது உங்களுக்கு தெரியும்ல? அப்படியாப்பா? போ, போய் சொல்லு போ. நீ உன் பொண்டாட்டி கிட்ட சொன்னாலும் சரி, இல்ல ஊர் ஊரா போய் தண்டோரா போட்டு சொன்னாலும் சரி, எனக்கு எந்த பயமும் இல்ல, எந்த கவலையும் இல்ல. அப்படியே நீ எல்லார்கிட்டையும் போய் சொன்னா என்ன நடந்துற போகுது? ருக்மணி உயிர் போகும், அவ்வளவுதானே. போனா போயிட்டு போகுது. அப்படி அவ உயிர் போச்சுன்னா அவளை போஸ்ட்மார்ட்டம் பண்ணி அவ பாடியை என் கையில கொடுக்க போறாங்க. நான் அதை வாங்கிட்டு போய் நல்லடக்கம் பண்ண போறேன், அவ்வளவுதானே. இத பாரு பொண்ணுரங்கோ, உனக்கு உன் குழந்தை வேணும்னா இப்பவே தூக்கிட்டு போ. சும்மா இந்த பயமுறுத்துற வேலை எல்லாம் வேணாம். என்னடா பாக்குற? ருக்மணி பக்கத்துல தான் படுத்திருக்கு, தூக்கிட்டு போ. வா. இந்த பொம்பளை ரொம்ப வாவரல்ல பேசுறா. இந்த நேரத்துல நாம கொஞ்சம் அமைதியா இருக்கிறதே நல்லது. இல்லைன்னா விஷயம் அர்ச்சனாவுக்கு தெரிஞ்சு நம்ம வீட்லயும் சிக்கலாயிரும், ருக்குமணி உசருக்கு ஆபத்தாயிரும். அதனால இப்போதைக்கு அமைதியா இருக்கும். தம்பி, இந்த சோலையம்மா சொத்துக்காக ஆசைப்படுறவ இல்ல, கௌரவத்துக்காக வாழ்றவ. எனக்கு கௌரவம் தான் முக்கியம். கௌரவத்துக்காக நான் என்ன வேணாலும் பண்ணுவேன். போலாமா ருக்மணி? கலெக்டர்மா, அப்ப நாங்க புறப்பட்டுமா? எங்க? எங்க வீட்டுக்கு தான். இல்ல, ருக்மிணியை எங்க வீட்டுக்கு கூட்டிட்டு போறேன். அவ 4 நாள் எங்க வீட்டுல இருந்துட்டு அப்புறம் வரட்டும். என்ன ருக்மிணி, நான் சொல்றது சரிதானே? சரிக்கா. ஐயோ, அப்ப என் பேத்திய பார்க்காம நான் எப்படி இருக்கிறது? நீங்களும் எங்க வீட்டுக்கு வந்துருங்க. அம்மா சோலையம்மா, அர்ச்சனா சொன்னதுக்காக நீங்க உங்க கௌரவத்தை விட்டுவிட்டு உங்க வீட்டுல இல்லாம எங்க வீட்டுக்கு வர்றத அசௌகரியமா இருக்குன்னு நீங்க நினைச்சீங்கன்னா வர வேணாம். தேவைன்னா நாங்களே உங்களை கூப்பிடுறோம், அப்ப நீங்க வந்தா போதும். ஏன்னா நீங்க கௌரவமா வளர குடும்பம்னு எங்களுக்கு நல்லாவே தெரியும். என்ன கிருஷ்ணா, உங்களுக்கு சேர்த்துதான் சொல்றேன், புரியுதுல்ல? வாரங்க சோலையம்மா. வா அர்ச்சனா, நாங்க கிளம்புறோம். வாங்க. அத்தை, நான் போயிட்டு வரேன். சரிம்மா, குழந்தைய பாத்துக்க. என்னங்க, போயிட்டு வரேங்க. இப்ப என்னமா பண்றது? என்னடா வாமா ருக்குமணி, வா உள்ள வா.
வாமா வா வா உள்ள சின்னதா சின்னதா வரேன்பா. வாமா வா மா வாமா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேம்மா. நானே உன்னை வந்து ஆஸ்பத்திரியில பாக்கணும்னு நினைச்சேன், நீயே வந்துட்ட. இதுக்கு மேலேயாவது உடம்ப நல்லா பாத்துக்கம்மா. தங்கம் என்னடா என்ன பாக்குறீங்க? என்னையும் அர்ச்சனாவையும் பார்க்க எங்க கூடவே வந்துட்டீங்களா? இனிமே நீங்க இங்கதான் இருக்கணும், அந்த வீட்டுக்கு போவே கூடாது. பாத்தீங்களாக்கா பொண்ணுரங்க அண்ணனுக்கு எவ்வளவு ஆசைன்னு. என் புருஷனை விட என் குழந்தை மேல அதிக பாசமா இருக்கிறது பொண்ணுரங்க அண்ணன் தான். ஆமா இருக்கத்தையும் செய்யும். இருக்காதா பின்ன? குழந்தை அவன் குழந்தையா இருந்தா அவன் தான் பாசம் காமிப்பான். நீ இந்த வீட்டு விட்டு போறதுக்குள்ள இந்த குழந்தையோட அம்மா அப்பா யாரும் நான் கண்டுபிடிக்கிறேன். வாங்க 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 வாங்க. நீங்க வருவீங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும். அதுவும் பின்னாடியே வருவீங்கன்னு எனக்கு ரொம்ப நல்லா தெரியும். உங்களதே நான் எதிர்பார்த்துட்டே இருந்தேன். என்ன பொண்ணுரங்கம், மரியாதை எல்லாம் ரொம்ப பலமா இருக்கு. அத்தை, என்னை இந்த வீட்ல எந்த அளவுக்கு மதிக்கிறாங்களோ அந்த அளவுக்கு உங்களையும் மதிப்பாங்க. ருக்மிணி, நீ ஹாஸ்பிட்டல்லேருந்து வந்திருக்க, நீ முதல்ல போய் ரெஸ்ட் எடு. அர்க்காணி, ருக்மிணிக்கும் அவன் குழந்தைக்கும் ரூமை காட்டுமா. அவங்க எத்தனை நாள் தங்கினாலும் என்ன இந்த வீட்ல எப்படி கவனிக்கிறியோ அதே மாதிரி கவனிக்கிறேன். சரிக்கா, நான் பத்திரமா பாத்துக்கிறேன். வாங்க ரூமுக்கு போலாம். ஒரு நிமிஷம் இருக்கானி. அண்ணே, நீங்க அக்கா பக்கத்துல போய் நில்லுங்க. ஏம்மா? நில்லுங்க அண்ணே. என்ன? அக்கா, குழந்தைய பிடிங்களே. அக்கா, ஹாஸ்பிட்டல்ல இறக்குற நிலைமையில இருந்த எனக்கு மறுபடியும் உயிர் கொடுத்து என் உயிருக்கு உயிரான குழந்தைக்கு 2 நாளா நான் இல்லாம என் குழந்தைக்கு எல்லாமே உங்க குழந்தைக்கு செய்யற மாதிரி செஞ்சிருக்கீங்க. ஏன் உசுரையும் காப்பாத்தி இப்ப இந்த 2 உயிரும் உங்க முன்னாடி வந்து நிக்குதுன்னா அதுக்கு காரணமே நீங்க தான். அக்கா, உங்களை விட மனப்பூர்வமா என்னை என் குழந்தைய ஆசீர்வாதம் பண்ண இந்த உலகத்துல வேற யாரையும் தேட முடியாதுக்கா. ஹாஸ்பிட்டல்ல நான் 2 நாள் என் குழந்தை பிரிஞ்சு இருந்துட்டேன். இனிமே நானும் என் குழந்தையும் பிரிய கூடாதுன்னு ஆசீர்வாதம் பண்ணுங்கக்கா. நீயும் உன் குழந்தையும் இனிமே எப்பவுமே பிரிய மாட்டீங்க. அண்ணே, நீங்க சொல்லலையே என்ன? ரோஜா, அன்னைக்கு என்ன சொன்னல, சொல்லலாமா வேணாமான்னு சீட் எழுதி குளிக்க போட்டானே, அதுவா இருக்குமா? அதுதான் அதுதான். ஏப்பா பொண்ணுரங்கம், என்னப்பா யோசிக்கிற? சொல்லுப்பா. என்ன மாமா, குழந்தைய ஆசீர்வாதம் பண்ணுங்க. நீயும் குழந்தையும் இனிமே எப்பவுமே பிரிய மாட்டீங்க. இந்த குழந்தை பிடி. அர்க்காணி கூட்டிட்டு போ. அக்கா வாங்கக்கா. போமா. ரமாமணி, என்ன அர்ச்சனா? இவங்களும் பக்கத்து ரூம்ல தங்க வச்சுக்க. அவங்களுக்கு என்னென்ன தேவையோ அதெல்லாம் செஞ்சு கொடுங்க. சரி வாங்க. இந்தாம்மா, இந்த பேக் எடுத்துட்டு வா. குடு, வாங்க. இந்தாம்மா, நில்லு கொஞ்சம். என்ன இங்க ஏசி இருக்காமா? முகத்தை இட்லி பானை மாதிரி வச்சுக்கிட்டு இதுக்கெல்லாம் ஒரு என்னம்மா இதோ முறையிட்டே இருக்க? இல்ல ஏசி இருக்கான்னு கேட்டீங்களே, ஏசி இல்ல, கான்ஸ்டபிள் தான் இருக்காரு. பரவாயில்லையா? கான்ஸ்டபிளா? ஆமாமா, அர்ச்சனா ஐஏஎஸ் இல்ல, அதனால வீட்டு காவலுக்கு தினமும் 2 கான்ஸ்டபிளுங்க வந்து நிப்பாங்க. நக்கலு இல்ல விக்கலு.
ஆமா, நீ இந்த வீட்ல வேலை செய்யறவ தானே? ஆமாமா, கரெக்டா கண்டுபிடிச்சிட்டீங்களே. நான் வேலை செய்யறவதான். சாப்பிடுவேன், தூங்குவேன், சாப்பிடுவேன், மறுபடியும் தூங்குவேன், மறுபடியும் சாப்பிடுவேன். பயங்கர பிஸி. அவ்வளவு பிரமாதமா வேலை செய்வேன். நிறுத்து. நீ அர்ச்சனாவுக்கு எந்த விதத்துல சொந்தம்? அப்படி கேளுங்க. இத முதல்ல கேட்டுக்கலாம்ல. இப்போ அர்ச்சனாவோட அம்மா இருக்காங்கல்ல, ஆமா, அந்த அம்மாவோட வீட்டுக்காரரு அர்ச்சனாவோட அப்பா. அவ அப்பாவுக்கு ஒண்ணு விட தங்கச்சி இருக்குல்ல, அந்த தங்கச்சிக்கு பெரிய நாத்தனார் இருக்குல்ல, அவங்களோட ஒண்ணு விட தங்கச்சிக்கு சின்ன நாத்தனார் இருக்குல்ல, அவங்களோட தம்பி இருக்காங்கல்ல. ஐயோ அம்மா, புண்ணியவதி, நான் உங்ககிட்ட தெரியாம கேட்டுட்டேன். எனக்கு தலையே சுத்துது. நீ முதல்ல 3 ஆப்பிள் ஜூஸ் கொண்டு வா. என்னது 3 ஆப்பிள் ஜூஸா? என் பேத்தியை மறந்துட்டேன். 4 கொண்டு வா. பார்த்தாலே தெரியுது. போங்க, போய் ரூம்ல இருங்க, நான் போயிட்டு கொண்டு வரேன். ரூம் எங்க இருக்கு? எல்லா ரூமும் மாதிரி வீட்டுக்குள்ளதான் இருக்கு. போங்க. சரி போங்க. அட சரியான வாயாடி. இந்தாப்பா, மறக்காம இதை எடுத்துட்டு போயிடு. போ ரோஜா. எப்படி ஆடுது பாரு. டிங் டோங் டிங் டோங். பிடிச்சிருக்கா? என்ன பாக்குறீங்க? இங்க இருக்கிற அத்தனை பொம்மையை நீங்க 2 பேரும் விளையாடுறதுக்காக தான் வாங்கி வச்சிருக்கிறேன். இந்த சிகப்பு பொம்மை ஜெயஸ்ரீ குட்டிக்கும், அப்புறம் அந்த பிரவுன் பொம்மை சுபஸ்ரீ குட்டிக்கும். இந்த பொம்மையை தங்க மைனாவுக்கு கொடுத்துருவோமா? அண்ணே, வா வா பூமிகா, வா வாமா. என்னண்ணே இது? பூமிகா, என்னண்ணே குழந்தை மாதிரி பொம்மை வச்சு விளையாட்டு இருக்கீங்க? பின்ன குழந்தைகளோட பொம்மை வச்சுதான் விளையாட முடியும். இப்பதே குழந்தைகளோட உன்னைய பத்தி நான் பேசிக்கிட்டு இருந்தேன். அதுக்குள்ள நீ வந்துட்ட. இப்படி திடீர்னு வருவேன் நான் எதிர்பார்க்கல. இந்த தங்க மைனாவுக்கு இப்போதைக்கு நான் என் கையால இந்த சின்ன பொம்மையை கொடுக்குறேன். பிற்காலத்துல இவ அப்படியே தங்க மெடல வாங்கி குவிக்க போறவர். உங்க ஆசைப்படி அப்படியே நடக்கட்டும். நடக்கும். ஆமா, நான் வரும்போது குழந்தைகிட்ட ஒரு பொம்மை ஜெயஸ்ரீக்குன்னு சொன்னீங்க. அது உங்க குழந்தை. இன்னொரு பொம்மை தங்க மைனாக்குன்னு சொன்னீங்க. இது அது என் குழந்தை. அப்புறம் இன்னொரு குழந்தைய பத்தி சொன்னீங்களே, அது யாரு? சுபஸ்ரீ. அதுவே எங்க குழந்தை. என்னது? Hello everybody. You have supported me and been with me, appreciated my work, criticized my work on the in the big screen and in the small screen. So I now ask for the same, because I have opened a Facebook page where you can interact with me more. I can post new information to you about my day-to-day happenings, and you can also share your views about me. Be in contact.